பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மசாலா பிரெட், அதை நமக்கு பிடிச்ச மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மைதா பிரெட் தான் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் லைட்டாக நம்ம நெய் சேர்த்துட்டு இந்த பிரெட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். இல்லை நீங்கள் பிரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம் தான். நான் கட் பண்ண பிரெட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு இன்றைக்கி வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் இது எல்லாமே எடுத்திருக்கேன். கேரட்டை மட்டும் திருவி எடுத்திருக்கேன், மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நான் வெங்காயம் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு தக்காளியை குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அண்ட் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்க போகிறோம். சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே பெப்ரிகா பவுடர் இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா காய்கறியோட சேர்ந்து நல்லா வெந்து வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் காய்கறி எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருவண்ண பன்னீர் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பன்னீர் வேகிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொடுங்க. இப்போ இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்றதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடுங்க. தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிண்டினீங்க அப்படின்னா அந்த மசாலா பிரெட் எல்லாமே சேர்ந்து ஒன்று போல சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், பிரெட்டுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு எள் எடுத்துட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எள்ளு சேர்க்கும் போது டேஸ்ட் இனிமே ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சான மசாலா பிரெட் ரெடி. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.